இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க யாருமே நம்பக்கூடாதுன்னு. ஸோ நம்ம கூட எம்பிஆர் மேட்ச் 2 பேர் நம்மள்ட்ட ஃப்ரெண்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஃப்ரெண்ட் ஆனா இந்த இடத்துல பாருங்க ஒருத்தன் அடிச்சுட்டே இருப்பான். சரி அவங்க டீம்மேட் தான் போல நம்மளும் கம்முன்னு இருந்தா பார்த்தா அவங்க டீம்மேட் எனிமையை வச்சுட்டு அவங்கள ரிவே பண்ணிட்டு இருந்தாரு. 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோடனே நம்ம டீம்மேட் வர பக்கத்தில் யாருமே இல்லை. சரின்னு சொல்லி ப்ரோ ரிவே பண்ணி விடு ப்ரோன்னு சொல்லி நம்ம ரிவே பண்ணி விட்டாரு. மறுபடியும் சரி பீக்கு விட்டு போயிட்டு அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லி மறுபடியும் பீக்குள்ளே போனால் அவர் இருப்பார். அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனோடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு டீம்மேட்டும் வந்துடுவார். அவரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் சரி நம்ம வெளில போகலாம் அங்கெல்லாம் போகலாம் இங்கே வேறு ஜோன் வேறு வருது ப்ரோ அப்படின்னு உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம். அப்புறம் வெளில போகலான்னு போனால் நீங்களே பாருங்கள் நம்ம டீம்மேட்டு வேறு வந்துடுவார். ஆர்பி அவர் ஜோன் சரி பிளேயர் அவரும் வந்தோடனே இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். இவனை அடிச்சுட்டு இப்படி திரும்பினா மேலே ஒருத்தன் வந்து நம்ம வச்சுருவான். சரி ஒரு டீம்மேட் தான் பார்த்தா உண்மையில ஒரு டீம்மேட் தாங்க எல்லாருமே வச்சுருவாங்க. சரி தெரியாமல் வச்சுருப்பாங்க போல ப்ரோ மூஞ்சி சொல்லிக்காமல் ரிவே பண்ண ப்ரோன்னு சொன்னேன். டீம்மேட் மூஞ்சியே சொல்லிக்கல ரிவே பண்ணி விட்டாரு. மறுபடியும் இறங்கி ஃப்ரெண்டாக டீம்மேட்டுன்னு நினச்சா பார்த்தா அவனே இனிமே காய்ச்சிடும். அவனையும் அடிக்கலான்னு பார்த்தா அவனையும் அடிச்சிட்டேன். ஆனால் என்ன ஒன்று நம்ம நாக் ஆகிட்டோம். சரி நம்ம டீம்மேட்டை மறுபடியும் ரிவே பண்ணி சொல்லுவோம். அவரும் ரிவே பண்ணுவார். இந்த இடத்துல இறங்குவேன். இறங்குனே பாருங்கள் அவங்க டீம்மேட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓடிட்டே இருப்பார். சரி நம்மளும் லைட்டாக சுட்டு ப்ரோ உட்காந்து எழுச்சிக்கலான்னு பார்த்தா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி உட்காந்தா மறுபடியும் உட்காந்து எழுச்சிப்பாங்க. சரி நம்மளும் ஜாலியாக போனால் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மேட்ச்சில் நான் எத்தனை வாட்டி செத்துருக்கேன்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ண போயிடுங்க. ஆனால் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு மக்கள் எனக்கு. ப்ரோ டீம்மேட் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ரிவே பண்ண ப்ரோன்னு ரிவே பண்ணிட்டாரு. பார்த்தா அந்த ஸ்குவாடே அங்கே காணும். சரி நம்மளும் ஸ்குவாட் இதோ ஆகிட்டு இருக்கும்போது நம்மளும் இந்த சைடு வந்தால் அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருப்பா. அவளே நல்லா டேமேஜ் கொடுத்துரும். பார்த்தா அடிக்கவும் முடியாது. அவள் தான் இந்த மேட்ச் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம செத்துரும் போல நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஓடி வருவா. நல்லா அவளுக்கு டேமேஜ் கொடுத்து அவளையும் லாக் வச்சிட்டேன். கில்லை செக்யூர் பண்ணலாமே எனக்கு கில்லையும் செக்யூர் பண்ணியாச்சு. நான் என்ன வருத்தமான விஷயம்னா நான் இந்த மேட்ச்சில் நம்மளால போய் அடிக்க முடியாது. வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ தான் சிரமமான சம்பவத்தை கொடுப்பான். இந்த சைடு போனோன்னே 24 டேமேஜ் கொடுத்துருவேன். சரி அப்படிக்கா போகலான்னு பார்த்தா வழியை மறைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் அவள் தான் இந்த மேட்சும் செத்துட்டு